இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 66 அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஒருவனை தாய் தேற்றுவது போல நம் தேவன் தேற்றுவார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்களே அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் இல்லையா? எப்படி கழுகானது தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை தன் சட்டையின் மேல் விரித்து அது எப்படி வெளியே கொண்டு வருதோ அதுபோல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்து வந்தார் அந்த அடிமைத்தனத்திலிருந்து. இன்னைக்கும் அவர் நம்மளை தாய் போல தேற்ற அவர் வல்லமுள்ளவர். எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்கிற அந்த எல்லையிலே, அப்போ அவருடைய ஜனங்கள் இருக்கிற இடம் இல்லையா, அந்த எல்லையில் அவரும் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ எருசலேமில் நாம் தேற்றப்படுவோம். கர்த்தர் நம்மை தேற்றுவார், ஆற்றி தேற்றி நம்மளை பலப்படுத்துவார். கர்த்தர் நம்மை ஆற்றுகிறதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல் செழிக்கும்னே அடுத்த வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரிடத்திலே அவருடைய கரம் இருக்கு. அப்போ எப்போல்லாம் நம்ம கர்த்தரால் தேற்றப்படுகிறோமோ அப்போ கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்குது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மேல் கர்த்தருடைய கரம் இருக்குது, அதை நாம் உணரணும். ஆனால் அவருடைய சத்துருக்கள் இடத்திலே அவருடைய சினம் அறியப்படும். தேவ கோபம் எங்கே வெளிப்படுமா? அவருடைய சத்துருக்கள் இடத்துல. நம்முடைய சத்துருக்கள் அவருடைய சத்துருக்கள்னே சொல்கிறாரு இல்லையா? தேவனுக்கென்று சத்ரு கிடையாது, ஆனால் நம்முடைய சத்ரு அவருக்கு சத்ருவாக இருக்கிறதுனால அவருடைய சினம் அவர்களிடத்திலே அறியப்படும். நாம் அதை பார்க்க முடியும்னே சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4 வசனத்தில் பார்க்குறோம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் சொல்கிறாரு, எங்களுக்கு தேவன் ஆறுதலை கொடுத்துருக்கிறார். நாங்கள் உபத்திரவத்தில் இருந்தபோது நாங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய தேவன் எங்களை திராணி உள்ளவர்களாக வச்சிருக்கிறார். நீ சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறதுனால நாங்களும் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய தேவன் எங்களை வைத்திருக்கிறார்னு சொல்கிறார். அவர் வசனத்தின் மூலமாய் நம்மை ஆட்சி தேய்ச்சி பலப்படுத்துகிறார். அவர் வசனத்தை நம்ம விசுவாசிக்கும் போது அந்த வசனம் நம்மை ஆறுதல் படுத்துது இல்லையா? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ எந்த ஒரு பிரச்சனை பாடுகள் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அப்படியாகவே நம்மை தாங்கும்னு நம்ம விசுவாசிக்கணும். இப்போ ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்கிறார். இப்போ பிள்ளை இல்லாத மலடியாக இருந்த அன்னைக்கு சாராளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே உன் கையிலே ஒரு பிள்ளையை ஏந்திருப்பாய்னு ஒரு வாக்கு கொடுக்குறார். அன்னால் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றின போது எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை உமக்கே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ ஜெபித்ததுனால கண்ணீரோடு அவள் இருதயத்தை ஊற்றினதுனால அவளுக்கு ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். அப்போ பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேனோன்னே சொல்கிறார். அப்போ தேவன் பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை செல்வம் இல்லாதவர்களுக்கு தேவன் பிள்ளையை அருள் அவர் வல்லமுள்ளவர் தேவனாக இருக்கிறார்னு பார்க்குறோம். ஏசாயா 51:3 பாருங்கள், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களில் எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவாராம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சீயோன் என்பது என்ன? சீயோன் தாவீதின் நகரம், அது தேவனுடைய நகரமாகவும் இருக்கு இல்லையா? கர்த்தர் வாசம் பண்ணும் ஸ்தலமும் சீயோன் பர்வதம்னு சொல்கிறோம். அப்போ அந்த எல்லையிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராம்? ஆறுதல் செய்வார். அதன் பாழான ஸ்தலங்களை, அப்போ நம்ம எல்லைகளிலே பாழாய் கடக்கிற காரியங்கள் எதேதோ அந்த காரியத்தெல்லாம் தேவன் எடுப்பித்து நடத்துவார், அதையெல்லாம் கட்டுவார், அதை தேர்தல் அடைய செய்வார். வனாந்திரம் போல இருக்கிற வாழ்க்கையை தேவன் ஏதேனை போல மாற்றுவேன்னு சொல்கிறார். அவாந்திர வெளியே போல இருக்கிற நம் வாழ்க்கையை ஏதேன் தோட்டத்தை போல ஆக்குவேன்னு சொல்கிறார். அதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும். அதில் துதி சத்தம் காணப்படும், கீத சத்தம் அங்கே உண்டாங்க. எப்போ தேவன் பாழாய் கிடக்கிற ஸ்தலத்தை அவர் எடுப்பித்து நடத்துகிறாரோ, அவர் கட்டுகிறாரோ, அந்த இலையில் தேவனுடைய துதி சத்தம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அங்கே கீத சத்தமும் கேட்கணுன்னே சொல்கிறார். அதே போல் எருசலத்துக்காக ஜெபிங்க, அப்போ உன்னுடையவர்கள் சுகித்து இருப்பார்கள் சொல்கிறார். இன்றைக்கி இஸ்ரேலில் இருக்கிற யூத ஜனங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே பிறந்து மனுஷகுமாரனை அவர் வாழ்ந்த அநேக அற்புத அடையாளங்களை செய்து நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை அவங்களுக்கு சொல்லியும் அவங்க அவரை விசுவாசிக்கல இல்லையா?
தேவ தூஷணம் சொல்லுகிறார்னு அவரை 2 முறை அவரை கொலை செய்ய பார்த்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அவர்கள் மத்தியில் வாழ்ந்த விசுவாசிக்கல. அப்படிப்பட்ட யூத ஜனங்களுடைய எழுப்புதலுக்காக இன்றைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இஸ்ரேலில் நடந்து வருகிற யுத்தத்துக்கு முடிவு வரணும்னு நம்ம ஜெபிக்கணும். அநேக அப்பாவி மக்கள் மரித்து கொண்டிருக்காங்க, சிறு பிள்ளைகள் முதியோரெல்லாம் மரித்து கொண்டே இருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்போ அந்த எருசலத்துக்காக நம்ம பரிந்து பேசி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடையவர்களை சுகமாய் வைத்திருப்பேன், சுகித்திருப்பார்கள்னே சொல்கிறார். 2 தெசலோனிக்கர் 2:7 பார்க்குறோம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேலே வாஞ்சியாக இருந்து சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவித்தோம். அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு எங்கள் ஜீவனை கொடுக்கவும் நாங்கள் மனதாக இருக்கிறோன்னு பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்க பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் சொல்கிறார். சுவிசேஷம் மாத்திரம் அல்ல, உங்களுக்காக எங்கள் ஜீவனையே கொடுப்போம், உங்கள் மேலே நாங்கள் பட்சமாக இருக்கிறோன்னு சொல்லி அந்த ஜனங்களுக்காக அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்குறோம். அதே போல் ஏசாயா 40:1 சொல்லுது, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், இன்னைக்கு கண்ணீரோடு கவலையோடு பாடு, பிரச்சனை, போராட்டம், பிசாசின் பிடியில் சிக்கொண்டிருக்கவங்க, பில்லி சூன்ய கட்டுகளில் இருக்கிறவங்க, மாந்திரிக கட்டுகளில் இருக்கவங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவங்களை ஆற்றுங்க, தேற்றுங்க. நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் என்பது நாமம். அந்த நாமத்துக்கு எல்லா பிசாசுகளும் நடுங்கும், முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அந்த தேவனை அறிக்கையிடும், அந்த நாமத்தை அறிக்கையிடும்னு சொல்லுங்க. அவரை விசுவாசிக்கும் போது எல்லா கிரியைகளிலிருந்தும், மாந்திரிக கிரியைகளிலிருந்தும், கட்டுகளிலிருந்தும், வியாதி பலவீனங்களிலிருந்தும், போராட்டங்களிலிருந்தும் தேவனால் விடுவிக்க முடியும். அது வசனத்தின் மூலமாக நீங்கள் அநேகருக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள ஆற்றி தேற்றி நீங்கள் பலப்படுத்துங்க. அதுதான் இந்த வார்த்தை சொல்லுது. அதே போல் ஏசாயா 66:10 பார்க்குறேன், எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லோரும் அவர்களோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லோரும் அவளோடு கூட மிகவும் மகிழுங்கள். எருசலத்தில் இருக்கிற இஸ்ரேல் யூத ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, அவங்களுக்காக நீங்கள் மன்றாடுங்க. அப்போ அவங்க களி கூறும்போது நீங்களும் களி கூறுங்க. அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லோரும் கூட மகிழ்வீர்கள்னே சொல்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் இஸ்ரேல் தேசத்துக்காகவும் கர்த்தருடைய தேசமாகிய அந்த தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் நாம் ஜெபிக்கணும். மெய் தேவனை அவங்க கண்டடையணும், தேவனை அறிகிற அறிவிலே அவங்க வரணும், அங்கே ஒரு எழுப்புதல் உண்டாகணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்மையும் ஆட்சி தேற்றி பலப்படுத்துவார். ஏசாயா 65:18-19 பார்க்குறோம், நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன்னே சொல்கிறாரு. அவர் நம் சிருஷ்டிகர், அவர் நம் நாயகர் இல்லையா? அதே போல் அவர் சகலத்தையும் படைத்தாள்கிற தேவன். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி சர்வத்தையும் சிருஷ்டித்து ஆள்கிறவர் இல்லையா? கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் அவர் சிருஷ்டிக்கிறதுனால என்றைக்கும் நாம் மகிழ்ந்து களி கூறணுமா? அதே போல் எருசலேமை குறித்தும் களி கூறுங்க. என் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் நான் சிருஷ்டிக்கிறேன்னு சொல்கிறார். அவருடைய ஜனங்களை அவர் சந்தோஷத்துக்குள்ளாக வைப்பேன்னு சொல்கிறார். அதே போல் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி அதில் கேட்காதுன்னு சொல்கிறாரு. அப்போ எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னா அதன் மேலே தேவன் பிரியப்படுகிற நாள் வரப்போகுது இல்லையா? அத்தகைய நாட்களில் அங்கே அழுகையின் சத்தம் இருக்காது, கூக்குரலின் சத்தம் இருக்காது. அங்கே தேவனுடைய நாமம் மாத்திரமே துதிக்கிற சத்தம் கேட்கும்னே சொல்கிறாரு. சங்கீதம் 137:6 பார்க்குறோம், நான் உன்னை நினையாமல் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்ளுவதாகன்னு தாவீது சொல்கிறார். அப்போ எல்லா ஒரு நாட்களிலும், எந்த ஒரு சந்தோஷமான நாட்களிலும் நம்ம எருசலேமை நினைக்கணும், எருசலேமை களி கூறணும். எருசலேம் என்பது இன்னொன்று ஆலயத்தையும் குறிக்கும் இல்லையா? எருசலத்தில் தான் தேவனுடைய ஆலயம் இருக்குது. அதுபோல் இன்றைக்கும் ஆலயத்தில் தேவனை போய் நம்ம பார்த்து அவரோடு கூட அவர் எப்படி நம்ம கூட வாசம் பண்ணுகிறார், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை இறங்கும். அந்த இடத்துல போய் நம் தேவனை துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தணும். எல்லா முக்கியமான நாட்களிலும் நாம் தேவனை நினைவு கூறணும். அப்படி நம்ம நினைக்காம போயிட்டோம்னா நம்ம நாவு மேலுதடோடு ஒட்டி கொள்ளுமா? அப்போ தேவனை குறித்த எண்ணம், கர்த்தரை துதிக்கணும், பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும்,
ஆலயத்துக்குரிய காரியங்களில் உண்மை உத்தமமாக இருக்கணும், ஓய்வு நாளை அனுசரிக்கணும், பரிசுத்த அலங்காரத்துடனே அந்த நாளில் போய் நம் தேவனை பணிந்து கொள்ளணும், தேவனை துதித்து ஆராதித்து அவர் பிரசன்னத்திலே நாம் காணப்படணும். இதுதான் தேவன் விரும்புகிறார். அப்படி நாம் இருக்கும்போது கர்த்தர் ஒரு தாய் பிள்ளையை தேற்றுகிறது போல நீங்கள் என்ன ஒரு பிரச்சனை பாடுகளில் இருந்தாலும் உங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்துவார். உங்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவனாக இருப்பார். உங்கள் காயங்களை அவர் கட்டுவார். ஏன்னா அவரே அடிக்கிறார், அவரே நமக்கு காயம் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவர் அன்பின் தேவனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அவர் உங்களை தேற்றும் போது அறிந்து கொள்வீர்கள். ஆமீன்.